ஆக்சுவலாக நம்ம சேனலில் நிறைய பேர் நம்ம ஃபிஷ்ஷிங் வீடியோ போட சொல்லி கேட்டாங்க. நாங்களும் அந்த தங்கூசி இதெல்லாம் வாங்கிறதுக்கு முடியாமல் நம்மளும் வீடியோ போடாமே அப்படியே டைமும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம தூண்டில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நேராக ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். தூண்டில் எப்படி பண்ணுறோனோ அப்படியே பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரிங்கு மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க்னால் கொஞ்சம் லைட்டாக ஆழமாக, ஏன்னா அது கட்டும்போது அது வெளியே வராமல் இருக்கும், எல்லாம் வழுகிட்டு வந்துடும். அது இந்த மாதிரி ஒரு நாட்சி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் கட்டும்போது வெளியே வராமல் இருக்கும். இந்த தங்கூசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா திக்காகவே இருக்குது. மூணு மீட்டர் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தூண்டில் வந்து சும்மா ஒரு 3 மீட்டர் கணக்கு பண்ணிக்கலாம். நம்ம மேலே ஒரு ரப்பர் பேண்டை சும்மா டைப் பண்ணியிருக்கோம். ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அது வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா விட்டுடலாம். அது நான் போட்டிருக்கேன், க்ரிப்புக்காக போட்டிருக்கேன். இப்போ ஊக்கு வந்து நம்ம நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த முள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா விரால், ஜிலேபி, கட்லா அந்த மாதிரி மாட்டுறது. ஒரு மீடியம் சைஸ் முள் இது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த முள் லைட்டாக பட்டால் விரல் உள்ள போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வராது. கட் பண்ணி தான் எடுக்கணும். இழுக்கும்போது மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அது நம்ம நாட்டு போட்டாச்சு. இந்த எக்ஸஸாக இருக்கிறது வந்து கட் பண்ணிடலாம். இந்த முள் நல்லா உள்ளே போகிறதுக்கு வெயிட் வேணும். அது வெயிட்டு கட்டலாம். இப்போது ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே போக முடியாமல் பார்க்குறேன். சரி போவோம்னு நினைக்கிறேன். இப்போ வெயிட்டு கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ தூண்டிலில் வந்து மிதக்கிறதுக்கு நம்ம வந்து மயில் தொகை அதில் வந்து அந்த இறகை வந்து கட் பண்ணி இப்போ இதில் கட்ட போகிறோம் நம்ம. ஏன்னா இதுதான் மெயின். இதில் தான் தெரியும் உங்களுக்கு மீன் மாட்டிச்சா இல்லையான்னு. அது தட்டும்போது பார்த்திங்கன்னா இது லைட்டாக உள்ளே இழுக்கும். அதை வச்சு தான் நம்ம மீன் மாட்டிருக்குன்னு தெரியும்.
சரி, இது கடைக்கெல்லாம் தெர்மாக்கோலும் பண்ணலாம். இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது. ஆனால் கிளியராக தெரியும். தெர்மாக்கோல் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறது தெரியவே தெரியாது சீக்கிரத்தில். இது வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த எண்டு தேவையில்லை. சரி, 3 இன்ச்சுனா இந்த அளவு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடு நாட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் இது அட்ஜஸ்டபுளாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கலாம். ஆழம் கம்மினா நம்ம இவ்வளோ க்ளோஸாக வச்சுக்குவோம். ஆழம் அதிகம்னா நம்ம நல்லா லென்த்தாக வச்சுக்குவோம். அதனால் இது அட்ஜஸ்டபுளாக வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ நம்ம தூண்டில் ரெடி ஆகிடுச்சு. போய் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக அது காலையில் போனால் ஃபிஷ்ஷிங் மாட்டோம். இருந்தாலும் நாங்கள் போய் ட்ரை பண்ண போகிறோம் அந்த வெயிலில். ஒரு மீன் கிடச்சாலும் சந்தோஷம் தான். ஏன்னா தூண்டில் ரெடி பண்ணதுக்கு நம்ம போய் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்போ அது மீன் பிடிக்கிறதுக்கு மெயினாக ஒன்று தேவை, மண்புழு. ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் இப்போது தேடணும். ஃபஸ்ட்டு நோண்டி எடுக்கணும். அது நம்ம ஓகே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இது. கக்கா வீட்டு கம்மியாக இருக்கா, உள்ளே போகக்கூடாது. years later. நாங்களும் ஒரு 3 மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம். ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. ஏன்னா டைம் வந்து ஈவினிங் ஆனதுனால அந்தளவுக்கு மீன் வந்து சுத்தமாக எங்கேயுமே வரல வெளியே. ப்ளஸ் இந்த செடிங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி கரெக்டான ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. இருந்த 2-3 ஸ்பாட்டும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு 2-3 பேர் பிடிச்சிருந்தாங்க. அங்கே தான் ஓரளவுக்கு மீன் பிடிக்க முடியும். ஆனால் அங்கே 2-3 பேர் ஆடி இருந்ததுனால வேறு ஸ்பாட்டே கிடைக்கல. நாங்களும் 3 ஹவர்ஸாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். சுத்தமாக ஒரு மீன் கூட மாட்டல. கஷ்டமாக தான் இது. என்ன பண்ணுறது, இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம மார்னிங்கில் போயிட்டு மீன் பிடிச்சோன்னா அது மாட்டுச்சுன்னா இந்த வீடியோட சேர்த்து நம்ம வீடியோவை போடுறோம் நாங்கள். சரி, நம்ம இப்போ மீன் பிடிக்க போகிற ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பிடிக்க போகிறோம். இங்கே தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து ஓப்பனில் இருக்குது. இது எல்லா இடமே அந்த இலை ஃபுல்லாக இலைங்க வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, மீன் பிடிக்க அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சுத்தமாக இடமே இல்லை.
அதனால் இப்போ இருக்க நம்ம ஸ்பாட்டு ஒரே ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டு தான். இங்கே தான் நீ மீன் பிடிக்க ட்ரை பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. நம்ம இப்போது தூண்டில் போட்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி. இவரோட ஃபஸ்ட்டு மீன் இவர் தான். இவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மீன் நம்ம தூண்டிலில் மாட்டினவர். ஆனால் அவர் இன்னும் சின்னவராக இருக்கார். அதனால் நம்ம விட்டுருவோம். இங்கே விட்டால் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவோம் மீன் பிடிக்கிறாங்கன்னு. வந்தோமா பிடிக்க மாட்டேங்குது. சரி, இவரும் நம்மளுக்கு வேண்டாம். ஜிலேபி மீன் தான் இது. இதுவும் சின்னதாக தான் இருக்குது. அதனால் இதையும் நம்ம விட்டுற போகிறோம். விட்டுற சில சேவை நல்லா பெரிய ஜிலேபி இப்போ தான் ஒன்று மாட்டியிருக்கு. அடுத்தது சில ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாட்ட ஆரம்பிக்குது. இது ஒரு ஜிலேபி மீன். நல்லா கொஞ்சம் ஓகே சைஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் தூண்டில் போடலாம். வாங்க போகலாம். நல்லா கொஞ்சம் பெரிய மீன் மாட்டியிருக்குது. இப்போ தான் அடுத்த ஸ்டேஜ் வந்துருக்குது. இதுவும் ஜிலேபி மீன் தான் அது. No, 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 no. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஃபிஷ்ஷிங் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு டைமே கிடைக்கல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன சண்டே டைம் கிடச்சிது ஈவினிங்கு. நானும் வந்து ஒரு 3 ஹவராக உட்காந்து துணியில் போட்டு உட்காந்துருக்கோம். ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு விடிகாலில் வந்தால் தானே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சில பேர். அதை வச்சு நம்ம காலையில் விடிகாலில் வந்தோம். ஒரு 7:30 அந்த வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா கொண்டாந்து மாட்டவே இல்லை. லொக்கேஷன் நிறைய லொக்கேஷன் பார்த்தோம், எங்கேயுமே வந்து கிடைக்கல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மீன் மாட்டியிருக்கு. அதில் 3 மீன் சின்ன சின்ன மீன் விட்டுட்டோம். 2 பெரிய மீன் மட்டும் வச்சுருக்கோம் நம்ம கையில். இப்போ இன்னும் எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு 4 மீன் மாட்டினா இன்றைக்கி ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. பொறுமை முக்கியம். மாட்டலன்னு கிளம்பிட்டேன்னா அவங்க கிடைக்காது. இப்போ கூட தட்டை கூட இல்லை அது. அதனால் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு மீன் கிடைக்கும். ரொம்ப இருக்குது எடுத்துட்டா.
இருக்கவே இல்லை மாட்டிச்சு குட்டியாக மாட்டிச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கலாம். கிளம்பலான்னு பார்த்தா மீன் மாட்டினே இது. மேரா கைண்டிச்சுரா. ஐயோ ஜஸ்ட்டு இதுவே மாட்டினதே கொஞ்சம் பெரிய மீன் நினைக்கிறேன். ம் நல்லா பெரிய மீனாக இன்னொன்று மாட்டிச்சு. நான் இன்னைக்கு கிளம்பவே முடியாது போல். நான் எப்போயே உங்களுக்கு சொன்னேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அந்த ஃபிஷ்ஷிங்கில் தான் ஒன்று உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போகவே மாட்டேங்குது. ஒன்று மாட்டினா இன்னொன்று பிடிக்கணும் அந்த ஒரு ஆர்வம் வந்து தூண்டினே இருக்குது. நல்லா பெரிய மீனே மாட்டியிருக்கு. வேறு லெவல் மாட்டிக்கிச்சு. கிளம்பலான்னு பார்த்தா இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. ஏன்னா கோவத்துலன்னு தெரில. ஆக்சுவலாக ஜிலேபி மீன் பிடிக்கும் போதே டேஞ்சர் தான். நல்லா கிழிச்சு விட்ரும் அது கையை போட்டு. அதை பற்றி இப்போ வலிக்காது. போக பார்த்தீங்கன்னா நல்லா வலிக்கும் அது. என்ன டென்ஷனில் இருந்துன்னு தெரியல. ஓகே, நம்மளோட 7வது மீன். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிற மீன் பார்த்திங்கன்னா 3வது மீன் இதான் எடுத்துகிட்டு போகிறோம். மொத்தம் கிளம்பலான்னு பார்த்தோம், மீன் மாட்டிடுச்சு. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் மாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபிஷ்ஷிங் வீடியோ இதோட முடிச்சிக்கலான்னு பார்க்குறோம். டைம் வேறு ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 3 பெரிய மீன் கிடச்சிருக்கு. மீதி மீன்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம். சின்ன மீன்லாம் கீழே விட்டுட்டோம். ஓகே, நம்ம ஃபிஷ்ஷிங் இதோட முடிச்சிக்கலாம். போதும். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் மீன் பிடிச்சி ஜஸ்ட்டு தூண்டில் செஞ்சோம். மீன் பிடிக்க முடியாமல் பார்த்தா நல்லாவே அன்றைக்கி வந்து மாட்டலை. ஃபுல்லாக உட்காந்து ட்ரை பண்ணி தூண்டில் செஞ்சுட்டோமே, அது எப்படியா பிடிச்சி அவனை சொல்லிட்டு தான் எனக்கு காலைல வந்தோம். பார்த்தோன்னா நமக்கு மீன் மாட்டுச்சு. அது வரைக்குமே சந்தோஷம். ஒரு 3 மீன் கொஞ்சம் பெரிய மீன் கிடச்சிது. அது என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் வீடியோ வந்து வேறு ஏதாவது இதுமாதிரி பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஆல்மோஸ்ட் 45 vlog பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இன்னும் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்தது தான். சேனலை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும்.